சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆக முடியாது போன்ற அதிர்ச்சியான தகவல் வெளியானதால் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி. அதாவது உதயநிதி ஸ்டாலின் ஒரு நாளும் தமிழ்நாட்டின் முதல்வராக வர முடியாது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவிச்சிருக்காரு. முதல்வர் ஸ்டாலினின் ஒரே லட்சியம் தனது மகன் உதயநிதியை முதல்வராக்குவதுதான் என்று கூறிய அவர் வரும் சட்டசபை தேர்தலில் திமுக வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும் என்று தெரிவிச்சிருக்காரு. தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 7 மாதங்கள் மட்டுமே இருக்க நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கு. அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்தாலும் பாஜக இம்முறை தென் மாவட்டங்களில் அதிக அளவில் கவனம் செலுத்தி வராங்க. அந்த வகையில் நெல்லையில் பாஜகவோட பூத் கமிட்டி மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்னிலையில் நடைபெற்றது. இந்த பூத் கமிட்டி மாநாட்டில் அமித்ஷா பேசுகையில் தமிழ்நாட்டின் நடக்கவுள்ள 2026 சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி அமையும். பாஜக அதிமுக கூட்டணி வெறும் அரசியல் கூட்டணி அல்ல. இந்த கூட்டணி தமிழக மக்களின் நிலையை மேம்படுத்தும். இந்த நாட்டிலேயே மிக பெரும் ஊழலாட்சி இங்கு நடக்கும் திமுகவின் ஆட்சி தான். மணல் திருட்டு, டாஸ்மார்க் ஊழல், போக்குவரத்து துறை ஊழல், இலவச வேட்டி சேலையில் ஊழல் என எண்ணற்ற ஊழல்கள் ஈடுபட்டு வராங்க. தமிழக அமைச்சர்களாக இருந்த பொன்முடியும் செந்தில் பாலாஜியும் 10 மாதங்களாக சிறையில் இருந்திருக்காங்க. அவர்கள் அமைச்சர்களாகவும் இருக்க வேண்டுமா? 130 சட்ட திருத்தத்தை கருப்பு சட்டம் என்கின்றார் ஸ்டாலின். அதனை சொல்ல அவருக்கு எந்த அருகதையும் இல்லை. ஏனென்றால் ஸ்டாலின் கருப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர். அதேபோல 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வேரோடு பிடுங்கி எறிந்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றியை அறிவிக்க வேண்டும். இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கு ஒரே லட்சியம்தான். சோனியா காந்திக்கு தனது மகன் ராகுல் காந்தியை பிரதமராக்க வேண்டும் என்று கனவு காண்கின்றார். அதேபோல ஸ்டாலினுக்கு தனது மகன் உதயநிதி ஸ்டாலினை முதல்வராக்க வேண்டும் என்பதே கனவு. இந்த இரு கனவுகளும் பலிக்காது. ஒரு நாளும் உதயநிதி ஸ்டாலினால் தமிழக முதல்வராக வர முடியாது என்று தெரிவிச்சிருக்காரு. அதேபோல நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி 18% வாக்குகளையும் அதிமுக கூட்டணி 21% வாக்குகளையும் பெற்றது. இதன் மூலமாக சட்டசபை தேர்தலில் எளிதாக அதிமுக பாஜக கூட்டணி 39% வாக்குகளை பெற்றிடும். இந்த வாக்குகளை இணைந்தாலே தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைத்துவிடும். தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணியை அமைப்பது உறுதி. இதனால் ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலினுக்கு ரொம்பவே அதிர்ச்சியான தகவலாக அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காரு. மேலும் ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் என்ன செய்ய போகிறாங்க? மறக்காமல் நீங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவிடுங்க.